வெல்கம் டு அனதர் ட்ரெக் பேக் டு வீடியோ காய்ஸ். இன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் தான் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். 1093 அதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். இதில் எடுத்த ட்ரேட் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கியூல ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, இந்த வீக்கோட ஹைலாம் எடுத்துட்டு செம்மையாக ஒரு ஃபால் இருந்துச்சு. இந்த எடுத்தான். தென் ஒரு சின்ன ரெஃப்யூஜ் இருந்துச்சு. நான் டார்கெட் பண்ணது இந்த லோ தான் நான் டார்கெட் இருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா H6 படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் ஃப்ரேம் ஸ்லோவாக இருக்கு. இவங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிச்சு. எல்லா லோ டைம் ஃப்ரேமே அதுதான் செல்லுக்கு தான் சப்போர்ட் பண்ணிச்சு. இந்த இது எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு. இங்கேருந்து செல் ஆச்சு. இப்போ ஹை டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு எஃப்இஜி H4 H6 ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இருந்துச்சு. இங்கே தான் 9:30 ஓப்பன் ஆனால் 7 ஒரு கால். ஓகே, நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த 10 AM இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனதும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் மக்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். H4ல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக். ரொம்ப டென்ஷன் பண்ணுது. மைனஸ் H4 அப்படி இது வந்து பார்த்துருக்கேன். கலர் 2 கலர் கொடுக்கலாம். இது வேணாம். இது இங்கிருந்து வர்றதும் பிளான் இருந்துச்சு. இங்கிருந்து ட்ரேட் கொடுப்பாங்க பார்த்துட்டு இருந்தேன். H4 ஆல்சோ M15 ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. என்னடா அடிக்கடி M15 சிடி இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்த பீரியட் இதுதான். ப்ரைஸ் என்ன பண்ணாங்கன்னா U3 10 U3 தான். இந்த எஃப்இஜிலேருந்து இது கொடுத்தான். பட் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. ஒரு பெருசாக ஒரு நல்ல ஒரு சிஎஸ்டி கூட இல்லை.
ஸோ அங்கிருந்து நான் செல் பார்க்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஸோ நான் எடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் கொடுத்தா எதுவுமே நல்ல கேண்டில் க்ளோஷர் இல்லை எதுலேயுமே. ஸோ நான் வெயிட் பண்ணேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 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 புல்லிஷ் கேண்டில் கூட இவங்க இது பண்ணவே. ஸோ இதுவும் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் வரல. பட் ஆனால் ஒரு ட்ரேட் கொடுத்தான். இந்த ட்ரேட் இதுதான், இந்த H4ஓட ஆர்டர் பிளாக். எங்கே இருக்கட்டும். இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது கூட இன்வெர்ஸ்ல வாங்கிக்கலாம். இந்த கேண்டில் நல்லா இருந்துச்சு. நான் இதில் தான் ட்ரேட் போட தான் போட்டேன். பட் அந்த அடுத்த கேண்டில் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடுத்த கேண்டில் ஒரே கேண்டில், இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த கேண்டில் ஒரே கேண்டில் கீழே கொடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேண்டில் தான். நான் என்ட்ரி எடுக்கும்போது அந்த கேண்டில் இங்கே மாதிரி சம்திங் இயர் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ நான் இங்கேருந்து டார்கெட் பண்ணது 1.5 RR. இதுக்கு டார்கெட் பண்ண முடியும். அங்கே தான் அறுபத்தேழா இதுக்கும் கொஞ்சம் மேலே நினைக்கிறேன். 67 இங்க எங்கேயும் வச்சோம். இங்கதான் எடுத்துக்கிட்டா இருந்துச்சு. எடுத்த நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. இங்க இருந்து திரும்பிட்டான். இவ்வளவு தூரம் வந்தான். நான் இங்கேயே இந்த ட்ரேடு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் இங்கேயாவது இருந்துச்சா இங்கே க்ளோஸ் பண்ணிடலான்னு. சரி இவ்வளோ தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஸ்கேம் பண்ணிட்டான். அடுத்த ஒரு கேண்டில் வரும், ஒரே ஒரு கேண்டில் தூக்கி சொல்லிட்டான். ஸோ நான் இங்கேயே என்னோட பிரேக் மாற்றிட்டேன். இந்த ட்ரேட்ல இங்கேயே மாற்றிட்டேன். பிரேக் தட்டிட்டேன். ஒரு பாயிண்ட் இது ஃபுல்லாகவே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. பெரிய ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு ப்ரைஸில். எஸ்எம்டி ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப சாப்பியாக இருந்துச்சு ப்ரைஸ். அதெல்லாம் ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி தான். நீங்கள் மேலைக்கு மேலே வேணா ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணி கொடுக்குறேன் ஒவ்வொரு ரேஞ்சா. துணையாண்டாச்சு வைக்கிறோம். ஓகே, இங்கே அடிச்சா டிபி பிரேக் ஆன் போயிட்டு அதுக்கப்புறம் டிபி டேஷ் மாதிரி. இன்னைக்கு ஒரு ட்ரேட் தான். இங்கேயே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனவே டன் ஃபார் த டே கைஸ்.
ஒருவேளை அந்த ட்ரேட் நான் இங்கே எடுக்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணேன், இங்கே எடுத்திருந்தா நான் இந்த கேண்டிலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கேன், இங்கேயே ட்ரேட் க்ளோஸ். நான் எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு செகண்டில் ஊற்றிட்டான் ப்ரைஸ். இந்த இங்கே அது என்னோட மிஸ்டேக், நான் வந்து மீட் பண்ணிட்டேன். டன் ஃபார்